எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம மீன் பிரியாணி பண்ண போகிறோம். மீன் உடையாமல் மீன் பிரியாணி எப்படி சுவையாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1/2 கிலோ வெலை மீன் வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள், முள் இல்லாத. இதில் ஜாஸ்தி முள் இருக்காது, பெரிய முள் ஒரே முள் தான் இருக்கும். நீங்கள் மீன் பிரியாணி செய்கிறதா இதே மாதிரி முள் இல்லாத மீனாக எந்த மீனாக இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. முள் இல்லாத மீன் தான் பிரியாணி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு மசாலா தடவணும். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மீனில் மசாலாலாம் பிரட்டி வைக்கணும். அதுக்கு பாருங்கள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நான் நுணுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தூளுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவு பாருங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு பாருங்கள் 1 ஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். 1/4 எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாமா. தண்ணி கொஞ்சோண்டு தெளிச்சிக்கலாம், கொஞ்சமாக லைட்டாக போதும், வேணா அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்றா பெசரி விட்டுக்குவோம், நல்லா கரையணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணி பத்தலை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். பேஸ்ட்டு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்றா சேர்ந்து கரைச்சிட்டேன். இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் மீன் மேலே படுற மாதிரி நல்லா பெசரி விட்டுக்கலாமா. நல்லா பாருங்கள், இப்படி தடவணும். 2 பக்கமும் கேப் இல்லாத சென்டர்லாம் உள்ளே வச்சிடணும் மசாலாவை. நல்லா தடவியாச்சு. இந்த மீன்லாம் மசாலாலாம் பரட்டி வச்சுட்டோம். 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஊறட்டும். கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். அப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். பாருங்கம்மா, நம்ம மசாலா தடவி வச்ச மீன் நல்லா பாருங்கள் 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. எல்லாம் உப்பு காரம்லாம் சேர்ந்துருச்சு. இது இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வடை சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், வடை சட்டி சூடு ஏறிடுச்சு. மீன் பொரிக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சு பாருங்கம்மா. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இப்போ மீனுமா ஜாஸ்தி வேகக்கூடாது, ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் போதும். இப்போ லைட்டாக வெந்திருக்கும். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் ஆனால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அப்புறம் வேறு குக்கரில் பிரியாணியோடு சேர்த்து வேக வைக்கணும். பாருங்கள், எடுக்க வருது நல்லா. அவ்வளோதான், கரெக்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக. எல்லாம் மாவு எல்லாம் கரெக்டாக இருக்குது, பிரியாமல் இருக்குது பாருங்கள். அதனால் சிம்மில் வச்சுங்க, கரெக்டாக உள்ளே வெளியெல்லாம் அப்போ தான் நல்லா வேகும். ஜாஸ்தி வச்சோம்னா மேலேக்கெல்லாம் வெந்து கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கம்மா, 2 பக்கம் நல்லா 1/2 வேக்காடு வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம், கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போம்மா நம்ம பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு 2 மிளகாய். இஞ்சி பாருங்கள் 2 இன்ச்சு அளவு துருவி வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டு தட்டிக்கலாம். பூண்டு பாருங்கம்மா, ஒரு 10-15 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 2, எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இடிச்சுக்குவோம். பாருங்கம்மா, நல்லா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா இடித்தாச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சேர்த்து எல்லாம் ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும். இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் இடித்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போம்மா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மீன் பிரியாணி செய்ய நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம மீன் வறுத்த எண்ணெயை தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த எண்ணெயை பாருங்கள் ஊற்றிக்கிறேன். பாதி ஊற்றிக்கலாம், இவ்வளவு வேண்டாம், பாதி ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். போதும். மீன் வறுத்த எண்ணெயை ஏன் நான் ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்கம்மா, அந்த மீனோட டேஸ்ட்டெல்லாம் அந்த எண்ணெயில் இருக்கும். அப்போ தான் சாப்பாடில் அந்த மீனோட டேஸ்ட்லாம் இறங்கி ருசி கொடுக்கும். அந்த மீன் பிரியாணி வாசம் இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பிரியாணி இலை 1, 3 கிராம்பு, இது ஒரு அன்னாசி பூவு, 2 மராட்டி மொக்கு. சின்னதாக இருக்கனால 2 போட்டேன், பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. ஒரு பட்டை, ஒரு சின்ன பீஸு, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் எப்படியும் ஒரு 300 கிராம் இருக்கும். சின்ன வெங்காயம் பாருங்கள் உரித்து நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். மெதுவாக போடுங்க, தெரிக்கும் அப்படியே.
வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறணும். பாருங்கள், நான் காட்டுறேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை நல்லா பரவலாக ஊட்டினா சீக்கிரம் நல்லா வதங்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா முக்கால்வாசி வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சு இப்போ பாருங்கம்மா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த புதினா ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு பாதி கைப்பிடி அளவு இது கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் இஞ்சி பூண்டு நம்ம போட்ட புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் சேர்த்துக்குவோம். அதனால் சிம்மில் வச்சுட்டு தக்காளி கொஞ்சம் கரையின்னு கொஞ்சம் உப்பு போட்டு கரைய வைக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு தக்காளி கரையிற வரையும் மூடி வைக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வந்து இஞ்சிலேயே நம்ம வந்து பச்சை மிளகா நச்சு போட்டுக்கனால கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். அதனால் நம்ம மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். 1.5 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சது தான், அதே சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இப்போ எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். பச்சை வாசனை போகிற அளவு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். பொறுமை பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா வாசம் வருது பாருங்கள், சூப்பராக. இப்போ தயிர் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி நல்லா கிண்டி விட்டேன் பாருங்கள். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் 1/2 பழம் ஊற்றிக்கலாம். எலுமிச்சை பழம்லாம் ஊற்றி வச்சு பாருங்கம்மா. நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்கள், எண்ணெயில் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு உலக்கு அரிசி எடுத்து தட்டை எடுத்து அது கூடவே 1 டம்ளர் அரிசியும் சேர்த்து தட்டை 2ஐயும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் 20 நிமிஷம். நம்ம இப்போ இது அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 2 அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் தட்டை அரிசி எடுத்தேன், அதே மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர். நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து உப்பு போடணும். பிரியாணி தகுந்த அளவு உப்பு போடணும். ஏற்கனவே தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதை பார்த்து போட்டுக்கலாம். பிரியாணிக்கு சேர்த்தா உப்பு போடுறேன், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், போதும். இப்போ அண்டையில் கொஞ்சம் கூட வச்சு கொதிய விடலாம். நான் சிம்மில் தான் வச்சு வணக்கினேன், தீஞ்சு போயிடும் இல்லையா. பாருங்கம்மா, சூப்பராக கொதி வந்துச்சு. வாசம் செம்மையாக இருக்குது. அந்த மீன் எண்ணெய் ஊற்றின பார்த்தீங்கன்னா, மீன் பொரிச்ச எண்ணெய், அந்த மீன் வாசம் நல்லா செம்மையாக வருது. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து பாருங்கள், சீரக சம்பா அரிசி 20 நிமிஷம் ஊற்றாமல் ஊற வச்சா, ஜாஸ்தி ஊற வைக்கக்கூடாது, சோறு குழஞ்சிரும். 20 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ நம்ம குக்கரில் அரிசி அள்ளி போட்டுருவோம். தூவி போடுங்க, எல்லா பக்கம் படுற மாதிரி. பாருங்கம்மா, அரிசி போட்டுட்டேன். அரிசி போட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்மனா குக்கரை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் தம்மில் வைக்கணும். பாருங்கம்மா, பிரியாணி முக்கால்வாசி அழகாக வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்ட்டு. இப்போ கொஞ்சம் சாப்பாடாக எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். போதும். இப்போ வந்து சாப்பாடை சமப்படுத்தி விட்டுட்டு பொரிச்சு வச்ச மீனை ஒன்று ஒன்று அப்படி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். மீனெல்லாம் பாருங்கள் அழகாக வச்சுட்டேன் ரவுண்டாக. அப்போ தான் சாப்பாட்டில் அடியில் கொஞ்சம் சாதம் இருக்குன்னு மேலே கொஞ்சம் சாதம் போட போகிறோம். இந்த மீன்லாம் வந்து சாரெலாம் அதில் இறங்கும் மீன் பிரியாணிக்காக. இப்போ எடுத்து வச்ச சாப்பாடை இந்த மீன் மேலே அப்படியே பரப்பி வச்சிடலாம். பாருங்கம்மா, மீனை வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடை மேலே அழகாக அப்படி சமப்படுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான்.
இப்போ இதை வந்து தம்மில் வைக்கணும். தம்மில் வைக்கணும். நான் அது எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். சாப்பாடை சமப்படுத்தி விட்டுட்டோம். இப்போ குக்கரை மூடிக்கலாம். வாசர் போட்டு விசில் போடாத மூடிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு தோசைக்கல்லை வந்து நம்ம அடுப்பு மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு அனலை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை சூடு ஏறிடுச்சு. இப்போ குக்கர் தூக்கி வச்சிருவோம். அது ஏன் தோசைக்கல்லை வைக்கிறோம்னா, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தோசைக்கல்லை வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப இருக்க வேணாம். 5 நிமிஷம், அதுக்கு முன்னாடி சாதம் குழஞ்சிடும். குக்கரை தம்மில் விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பிரியாணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கம்மா, அட்டகாசமாக மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஒரு மீன் பீஸு கூட உடையில பாருங்கள். அழகாக அம்சமாக செஞ்சாச்சு. நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.